டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி டே ரொம்ப லேசியாக போச்சுங்க எனக்கு. என்னென்னு தெரிலங்க, நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லை. ஸோ காலையில் எந்திரிக்கவும் முடியல. அதுக்கேற்றாப்புலேயே வெளியே அவுட் சைட் வெதர் வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி ஃபீல் லைக் -15 இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படி சொல்லி நினச்சேன்னா, பசங்கள்கிட்ட கேட்டேன்னா இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாச்சு. மோரோவர் வந்து இங்கே வீட்டில் 2 பேரையும் வச்சுருக்கவும் முடியாதுங்க. நல்ல பாசமாக இருப்பாங்க, எப்படா சண்டை போடுவானுங்கன்னு தெரியாது. அப்புறம் வந்து நம்மளுக்கு கத்தி கத்தி தொண்டை தான் வலிக்கும். ஓகே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதே பெஸ்ட் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டேங்க. நேற்று என் பொண்ணு ஸ்கூலில் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, அவள் வந்து நேற்று ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ரொம்ப டல்லாக இருந்திருக்கா. யூஸ்வலாக என் பசங்களை வந்து ஹஸ்பண்ட் தான் பிக்கப் பண்ணி போவார். ஸோ இவர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு, சொல்லலை. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோடனேவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பார்த்து ஃபன்னியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அவளுக்கு வந்து அவளுக்கு ஷார்ட் ஹேர் தான் இருக்கும். ஸோ சரி யூஸ்வலாக கிளிப்ஸ் மட்டும் போட்டு அனுப்பிச்சுடுவேன்னா, நேற்று வந்து ஒரு சேஞ்சுக்கு குடுமி போட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு குடுமி போட்டு அனுப்புனேங்க. அது ஏதோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து குல்லா போடுறனால குடுமி போட்டது அது கலைஞ்சிருச்சு போல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டவுன் ஆகிட்டா. ஸோ அப்புறம் வந்து நான் அவள்கிட்ட சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ போட்டுக்கோ, மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக நீ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா, என் அக்கா என்னோடய சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ அவள்கிட்ட சொல்லு, இட்ஸ் மை சாய்ஸ், ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லு. அவளுக்கு இப்போ இருந்தே அப்படிலாம் சொன்னாதான் அட்லீஸ்ட் பெருசாகும்போது அவள் வந்து யார் என்ன கிண்டல் பண்ணாலும் பாதர் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் ரெகுலர் ரொட்டீனுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பிக் பண்ணுறதுக்கு நானும் இன்றைக்கி கூட போனேன். ஏன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் தான் யூஸ்வலாக பிக் பண்ணிட்டு வருவார். வீட்டிலேருந்து 15 மினிட்ஸ் தான் வந்து ட்ராவல் டைமுங்க. ஆனால் 3:15க்கு ஸ்கூல் முடிஞ்சது அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 4:30 ஆயிரும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பார்க்கில் விளையாட வச்சுட்டு தான் வருவாங்க போல். வெதர் வந்து நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பயங்கர குளிராக இருந்தது. இன்றைக்கெலாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது வெதர். எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே பிள்ளைங்களை பிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவளை கூப்பிட்டா வர மாட்டேன்ட்டா. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இப்போ என் கஷ்டம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வந்து ஏதோ ரைம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் உங்களுக்காக. Get out in my house, go to another house. Mr. Gong, please be my friend, okay? Let's be best friends together. ஓகேங்க, பை. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.